Unit 2 Properties of Matter Module number 10. இந்த மாடியூல்ல நாம என்ன பார்க்க போறோம்? Experimental Determination of Surface Tension of Water. நீரின் பரப்பில் விசையை சோதனை மூலம் கண்டறிதல். லாஸ்ட் மாடியூல்ல Surface Tension of a liquid by capillaries method ஒரு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணோம். நான் இருக்கா? Surface tension T is equal to HR rho G by 2. H என்னப்பா? லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய T என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன். H height of liquid column, R radius of the capillary tube, rho density, G gravity. H னா என்ன சொல்றோம்? திரவத்தின் உயரம், R நுண்புழை குழாயின் ஆரம், rho திரவத்தின் அடர்த்தி, G முடுக்கம். ரைட். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பாருங்க. வாட்டரை ஒரு பீக்கர்ல எடுத்திருக்கோம். Water is taken in a beaker and a capillary tube is immersed vertically. ஒரு நுண்புழை குழாயை இந்த நடுவில் தான் டியூப் இவ்வளோ பெருசாக படம் போட்டு காமிச்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் இங்கே சைடில் இந்த ரைட் சைட்லையும் இந்த லெஃப்ட் சைட்லையும் இருக்கக்கூடியது திக்கான கிளாஸ் நடுவில் இருக்கத்தியா, இதுதான் கேபிலரி டியூபோட அந்த போர்னா துவாரம். அப்போ அந்த குழாயின் துவாரம் வந்து நடுவில் சின்னதாக இருக்கு. ஸோ கேபிலரி டியூப் இஸ் இம்மர்ஸ்ட் வெர்டிகலி டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். தி வாட்டர் ரைசஸ் அப் இன் த டியூப். அந்த டியூபுக்குள்ள பீக்கரில் இருக்கக்கூடிய லெவலை விட திரவம் சற்றே மேலே ஏறி நிற்குது. இப்போ பக்கத்தில் என்ன வச்சிருக்கோம் பாரு, ஒரு நீடில், ஒரு ஊசி, கூர் நுனி கொண்ட ஊசியானது செங்குத்தாக நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த ஊசியோட டிப்பு அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரை டச் பண்ணியிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இந்த டியூபில் இருக்கக்கூடிய லிக்விட் மெனிஸ்கஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரீடிங் எடுக்க போகிறோம். அடுத்து இந்த பீக்கரை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த நீடிலோட டிப்பை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னப்பா கிடைக்கும் நமக்கு, பீக்கர் லெவலில் இருந்து இந்த லிக்விட் என்ன ஹைட்டுக்கு ஏறி போச்சு பாரு, இந்த டிப்புக்கு ஒரு ரீடிங் எடுக்கிறோம். அதாவது கரெக்டாக இந்த இடம் டியூப்ல இருக்கக்கூடிய லிக்விடுக்கு அந்த லிக்விட் மெனிஸ்கஸ்க்கு ஒரு ரீடிங் எடுக்கிறோம். இந்த இடம் ரெண்டுக்கு கூட இருக்கக்கூடியது திரவத்தின் உயரம், the height up to which the liquid rises up in the tube. H கிடைச்சிரும். So பாருங்க, a capillary tube of uniform radius is cleaned well and dipped vertically in water. நம்ம இந்த capillary tube நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை அந்த வாட்டர்ல செங்குத்தாக அமிழ்த்து வச்சிருக்கோம். சரியா? Due to capillarity, the water rises to a certain height, H. அப்ப கேபிலரினா தமிழ்ல நுண்புழை ஏற்றம் காரணமாக, பரப்பில் விசை காரணமாக திரவம் குழாயின மேலே ஏறி போயிருக்கு. A pointer is mounted vertically such that its tip just touches the surface of water. அதுக்கு பக்கத்தில் என்ன வச்சிருக்கோம், ஒரு பாயிண்டர் வச்சிருக்கோம். அந்த பாயிண்டரோட டிப்பு பீக்கர்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை டச் பண்ண மணிக்கு இருக்கு. The horizontal crosswire of the eyepiece is focused with the lower meniscus image of the water in the tube. இப்போ சைடில் ஒரு மைக்ரோஸ்கோப் வைக்கிறோம். மைக்ரோஸ்கோப்பை எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், டியூபுக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் மெனிஸ்கஸோட அந்த லிக்விட் அந்த டியூபுக்குள்ள என்ன ஷேப்பில் பாருக்கு, கான்கேவ் ஷேப், குளிந்து இருக்கிறது. அந்த குளிர்ந்த மேற்பரப்பில் லோயர் மெனிஸ்கஸில் அந்த ஹாரிசான்டல் கிராஸ் வயரை கோயின்சைட் பண்ண வைக்கிறோம், ஒரு ரீடிங் எடுக்கிறோம். The vertical scale reading is noted as H1. அந்த ரீடிங்கை H1 எடுத்துக்கிட்டோம். சரியா? The beaker is removed and the microscope is lowered. பீக்கரை அப்படியே சற்றே மெதுவாக வெளியே எடுத்துட்டு இப்போ மைக்ரோஸ்கோப்பை கீழே இறக்கி கொண்டு வர்றோம். அந்த பின்னோட டிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறோம். The tip of the pointer is focused and the reading is taken as H2. இப்போ ஒரு ரீடிங் கிடைக்குமா மைக்ரோஸ்கோப்பில் MSR plus VAC into LC இந்த ஃபார்முலாவில் போட்டு ஒரு ரீடிங் கண்டுபிடிச்சிருப்போம். அது H2. வாங்க, the difference between these two readings gives us height, H. அப்போ டிப்போட பாயிண்டோட டிப்புக்கு ஒரு ரீடிங் எடுத்தோம், டியூப்ல இருக்கக்கூடிய லிக்விட் மெனிஸ்கஸ்க்கு ஒரு ரீடிங் எடுத்தோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அந்த டியூபுக்குள்ள திரவம் எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஏறி போச்சுங்கிற ஹைட் கிடைச்சிருச்சு. ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் more times and tabulate the readings. Hence calculate the average capillary rise. பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு 2 or 3 ட்ரையல்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும்
டியூப்ல இருக்கக்கூடிய கேபிலரி டியூப்ல இருக்கக்கூடிய ஹைட்டு வாட்டர்ல பீக்கர்ல இருக்கக்கூடிய ஹைட் ரெண்டையும் நோட் பண்றோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஹைச் கிடைச்சிரும். அப்ப லாஸ்ட் காலத்துல நம்ம 3 ட்ரையல் எடுத்திருந்தோம்னா 3 ஹச் இருக்குமா? இந்த 3க்கும் ஆவரேஜ் பார்த்துரு. 3 வகுத்தா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் capillary rise H is calculated. The diameter and hence the radius of the capillary tube is determined with a microscope. இப்போ நம்ம ஃபார்முலா என்னெல்லாம் தேவைப்படுன்னு பாரு. ஹச் தேவைப்படுது. ஹச் கண்டுபிடிச்சிட்டோம். டிப்போட பாயிண்டோட டிப்புக்கு ஒரு ரீடிங் எடுத்தோம், மெனிஸ்கஸ்க்கு ஒரு ரீடிங் எடுத்தோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணி டேபிள் காலத்தில் ஹச் இருக்கு. அப்போ ஹச் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து என்ன தேவைப்படுது? ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப் தேவைப்படுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மீண்டும் மைக்ரோஸ்கோப்ல அந்த கேபிலரி டியூப்பை ஹரிசாண்டலா வச்சு அந்த போர்னா துவாரம், போரை ஃபோக்கஸ் பண்ணி போரோட லெஃப்ட் சைடில் ஒரு ரீடிங், போரோட ரைட் சைடில் ஒரு ரீடிங், ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அந்த டியூபோட டயமீட்டர் கிடைக்கும். டயமீட்டர்ல பாதி ரேடியஸ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் த டயமீட்டர் ஆஃப் தி capillary tube is found out. Half of this gives us radius. அடுத்து அந்த என்ன லிக்விடோ அந்த லிக்விட் வாட்டர்னா டென்சிட்டி, வாட்டர் டென்சிட்டி 1000. எந்த லிக்விடோ அந்த லிக்விடோட டென்சிட்டியை போட்டுக்கிறோம். ஜி கிராவிட்டி வேல்யூ எவ்வளோப்பா? 9.8. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நோன் வேல்யூஸ். ஹச் டேபிள் காலத்தில் இருக்குது. ஆர் மீண்டும் ஒரு ப்ராக்கெட் செஞ்சு இன்னொரு டேபிள் காலம் போடுறோம். அதில் ரேடியஸ் டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அதில் பாதி ரேடியஸ். அடுத்து ரோ லிக்விடோட டென்சிட்டி. அடுத்து gravity 9.8. By using this formula, T is equal to HR rho g by 2, the surface tension of the given liquid can be easily determined. Okay, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. டிஃபைன் சர்ஃபேஸ் டென்ஷன். இது ஒரு ஷார்ட் கொஸ்டின், 2 மார்க் ஆர் 3 மார்க். லாஸ்ட் யூனிட்லேயே நம்ம லாஸ்ட் மாடல்லேயே சொல்லியிருந்தோம். So define surface tension, short question, 2 mark or 3 mark. And question number 2, explain an experiment to find the surface tension of a liquid by capillary rise method. இது ஒரு 5 mark question. Diagram போடணும், explanation எழுதணும், எழுதி லாஸ்ட்ல டேபிள் காலம், லாஸ்ட் ஃபார்முலா T is equal to HR by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொஸ்டினை முடிக்கணும். இது ஒரு 5 mark question. ஓகே பாய்ஸ், இந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரீங்க? ஆன்சர் உங்களோட நோட்டில் எழுதிட்டு வரீங்க. நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.